ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட். பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல. மரத்தூள் டீ தூள்ல கலக்கிறதுக்கு. Seal everything and arrest everybody. சார், CRPC கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல் மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாதத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறது அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும். தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தனம் இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையில ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால பணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண கொடியில்லாத தலைவன் கேடிஆர் பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இது நீங்க கேடிஆருக்கு விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. ஐயா, என்ன படிச்சிருக்கையா, என்ன படிச்சிருக்கையா, படிச்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின கோட்டை சும்மா சுன்ற நேரத்துல கலைச்சிட்டியடா. தெரியாம பண்ணிட்டேங்கய்யா, ஒன்னும் பண்ணிடாதீங்கய்யா. என் நிழல மிதிக்கிறவனையே நான் நெஞ்சில மிதிக்கிறேன். தெரியுங்கய்யா, என்ன கொன்னுடுவேன்னு சொன்னாயா, என் உயிருக்கு பயந்து. சட்டத்தை நாம கையில் எடுத்துக்க கூடாது. எதுக்கு கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. போ, இவனை கோர்ட்ல ஒப்பட. தெய்வமே, நம்ம உப்பத்தின்னு வளர்ந்தவன் இவன் நம்மளே காட்டி கொடுத்துட்டான். இந்த தொழிலில் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய குற்றம் நம்பிக்கை துரோகம். அதற்கு கேடிஆர் சட்டப்படி மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயா, வேணாங்கய்யா, 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 ஆர்டர். டேய், அந்த அல்ல கைக்கு போன போடுறா. விடுங்க தெய்வமே, ஆள் தெரியாம அலப்பறம் பண்ணிருக்கான். நானே நேர்ல போய் அவனை நாரடிச்சுட்டு வந்துடுறேன். சார், ஒரு நிமிஷம். இப்போ சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்ட மாதிரி போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான். குட். ஏய் தல்லியா, என்னையா கலெக்டர்? நான் ஏதோ கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன்னு நினைச்சேன்.
இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேட்டியாரோட எடுப்பு. மதுரவேல் ஐஏஎஸ் பேர் நல்லா தான் இருக்கு, ஊருக்கு தகுந்த மாதிரி. கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோன்னா உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம், தெரியுமில? வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி எம்எல்ஏ. இருக்கட்டும், ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேட்டியார் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டரா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக்? அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் என்ன எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு, 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் என்ன பலசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா. இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட அதெல்லாம் என் டிரைவர்கிட்ட போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்ட்டர் மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா வாட்டர் பாக்கெட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஐயோ! ஏய்! ஓ! ஏய்! ஒரு எம்எல்ஏ மேல கை வச்சில, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. ஏய், நில்றா. ஆ? நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரே கை நீட்டி அடிச்சிட்டு போறியே, இதனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? என்னது? நான் அடிச்சுட்டு போறேனா? பின்ன உங்க அப்பா நான் வந்து அடிச்சான், நீ தாண்டா அடிச்ச. எதுக்கு அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? இப்பதாண்டா அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன், ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும், அடுத்த எலெக்ஷனை நிக்கவே முடியாது. அண்ணே அண்ணே அண்ணா, நான் என்னென்ன சொல்லிவிட்டு ஆளாளுக்கு இந்த ஆளை அவசரிங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா 2 தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதானே. இன்னும் கூட 2 தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேட்டியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ. இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா. மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்குண்ணா வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேண்ணா. சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல் வாழ்க. கலெக்டர் மதுரவேல். யோ, வாயில என்ன வச்சிருக்க? வாழ்கன்னு சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல் வாழ்க. போற போக்குல நம்மள அவன் கட்சியில சேர்த்துட்டானே. இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு எம்பி, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எல்லா கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேட்டியார நான் மீட் பண்ணோம். ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க மதுரவேல் ஐஏஎஸ், வாங்க வாங்க. என்ன ரைடு அது இதுன்னு ஒரே கலட்டா? வேகம் இருக்க வேண்டியதுதான். அது இருந்தால் தானே விலை வைக்க முடியும். பல கோடி செலவு செஞ்சு அணுகுண்டு சோதனை பண்ணி பலத்தை காட்டினா தானே பக்கத்து நாட்டுக்காரனை பயந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றான். நான் பயந்து வரல, பங்கு எவ்வளோ வேணும்னு கேட்க வந்திருக்கேன். நான் கேட்கறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ கொடுத்து தான் ஆகணும். இங்கே வர்றா, கேட்கறது லஞ்சம் தெரியாமல் கொடுத்து தான் ஆகணும்னு மிரட்டுறாரு. பவரு பரவாயில்ல, கேளு. விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ரவுடிசம், கலப்படம், விலை வைக்கிறது, பதுக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, கவர்மெண்ட் சொத்தை திருடுறது, எல்லாத்தையும் விட்டுறணும். இல்லைன்னா நீ விட்டுருவ உன் உயிரை. ஏய், நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்லடா, கார்பரேஷன் ஸ்கூலு. அறுத்துருவேன் சங்க. டேய் 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 டேய், விசுவாசம் பிடிச்ச நாயக தம்பி, இதெல்லாம் காசு பணத்துக்காக இல்லை தம்பி. உனக்கு கலெக்டர் பதவி எப்படி ஒரு பவரோ அது மாதிரி இதுவும் ஒரு பவர். தாதாங்கிற பவர் ஒரு போதை மாதிரி உடம்புக்குள்ள ஏறி ஊறிடுச்சு தம்பி. நாம எதிராளியை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் வருமே, அப்ப நம்ம முதுகுத்தன்ல ஜிவ்வுன்னு ஒரு சிலிப்பு வரும் பாரு. அதுக்காகத்தான் கழுத கட்டையில போற உடம்பு கௌரதையா போகணும்ல. சமாதானம் வந்த சட்டை கட்டி காலில் விழுந்துருவாப்பு. சண்டைன்னு வந்துட்டா வேட்டிய வரைஞ்சுக்கிட்டு வெட்டி போட்டுருவாப்பு. அதுக்கப்புறமும் கலெக்டர் ஆபீஸ்ல நீ இருப்ப வெறும் போட்டோ. என்ன மிரட்டி பாக்குறியா? இடம் தெரியாம மோதாத. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஆட்சி பண்றதுக்கு ஆள் பலம் வேணும். அது என்கிட்ட இருக்கு. நீ இருக்கிய கலெக்டர் ஆபீஸ், அது என் தாத்தா கூத்தியா வச்சிருந்தாலும். எஸ்பி ஆபீஸ் எங்க மாட்டுக்கோட்டை, கார்பரேஷன் இருக்குது குதிரலாயம். நாங்க போட்ட பிச்சையில இருந்துகிட்டு என்னையே எதுக்குறியா நீ? ஒரிஜினல் போலி நீ என் தொழில் மாதிரியே எனக்கும் இருக்கு. இப்ப நீ பாக்குறது போலி, ஒரிஜினல் அங்க பார்.
வந்த காரு. ஆட ஐயா சல்லாகுளத்தில் நம்ம கலப்பட பெட்ரோல் கூட தீப்பிடிச்ச எரியுதியா? நீ என் நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன். நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. சார், சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கேடிஆர் விஷயத்த இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. எப்படி? அவன் முன்னாடி போய் நின்னுட்டு, சாமி சாமி நீங்க பண்றதெல்லாம் தப்பு சாமி, அப்பாவி ஜனங்களை சோதிக்கிறத விட்டுட்டு மலையேறிடுங்க சாமின்னு மணியாட்ட சொல்றியா? அது இல்ல சார், அவன் ஒரு பொறுக்கி வெறி பிடிச்சவன். அதனால அந்த கேடிஆருக்கு எப்பல இருந்து வெறி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் அடக்கி அடக்கம் பண்ணணுன்ற வெறி எனக்குள்ள 10 வயசுல இருந்து 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சார், எஸ், ஒருத்தன் கோழையாவோ வீரனாவோ பாதியில் ஆகவே முடியாது. அது ஆதியிலிருந்தே வர்றது. அது வளர்க்குற விதத்துலயும் வளர்ந்த விதத்துலயும் வர்றது. நீ என்ன கொஞ்ச நாளா தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால ஒரு டீசென்டான கலெக்டரா தான் என்ன உனக்கு தெரியும். ஆனா இந்த வேலைக்கு வர்றதுக்காக நான் பிள்ளையர் சொல்லி போட்ட இடம் எதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. ஜப்பான் நாட்டு மக்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்க? எறும்பு போல ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. தேங்க்யூ சார். அப்போ சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம், அருமையான ஜனநாயகத்துக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. தேங்க்யூ. ஜெர்மனியை பற்றி ஏதாவது? எல்லாமே எந்திரமயம், அவ்வளவுதான். உங்க பயணத்தின் நோக்கம் சார்? வியாபாரம். ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலை நிர்மாணிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கேன். முழு வெற்றி. தேங்க்யூ. ஏன் சார் அப்போ திருமணம்? அது என்ன கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அங்க சார் மேல்நாட்டுல ஏதாவது காதல்? வெரி சாரி, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. ஆமா, நல்ல ஆவல். Uncle, God bless you. God bless you, my child. First, please. சார், கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகணும். எதுக்கு? நீங்க கலந்துக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. 2:30 மணிக்கு நம்ம ஜேபி கல்லூரியில வரவேற்பு, கவர்னர் தலைமை வைக்கிறார். 4 மணிக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல டீ பார்ட்டி. 6 மணிக்கு அமெரிக்கன் கான்சுலேட்ல ரக்பி பிளேயர்ஸ் சந்திக்கிறோம். 7 மணிக்கு யூனிவர்சிட்டியில அந்நிய செலவாணை பத்தி பேசுறீங்க. 8 மணிக்கு மெர்கன்டைல் ஃபெடரேஷன்ல ஏசியா ஆப்பிரிக்கா வர்த்தக உறவை பத்தி பேசுறீங்க. 9 மணிக்கு ரோட்டரி டின்னர்ல ஐரோப்பாவின் பொது மார்க்கெட்டை பத்தி உங்க ஆராய்ச்சி சொல்றீங்க. இத்தனை நாளா நீங்க இப்படி களைச்சு போயிருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அதனாலதான் டாக்டர்களை. ஆமா, நான் ஓய்வு எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நாள் கணக்கு, வார கணக்கு, மாச கணக்கெல்லாம் தாண்டி வருஷ கணக்குல வந்து நிக்குது சார். அதனால தான் களைச்சு போயிருக்கேன். இழைச்சு கூட போயிருக்கீங்க சார். போதும், அனுதாபம்.
உழைக்க தெரிஞ்சா போதுமா? ஓய்வு எடுத்துக்க தெரிய வேண்டாம்? எஸ் சார். அப்படின்னா எனக்கு அது தெரியலன்னு சொல்றீங்களா? ஆல்ரைட், நான் ஓய்வு எடுத்துக்க போறேன். என்ன சார் திடீர்னு? நேத்து தானே வந்தீங்க. நீங்க கவனிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. செக்ரட்டரி, நல்ல நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஸ்தாபனம் உரிமையாளர் இல்லாம தானே சரியா நடக்கும். என் புகழுக்கு காரணம் தொழிலாளர்கள் தான். உங்களை எல்லாம் நம்பி நான் எத்தனை நாள் வேணாலும் ஓய்வு எடுக்கலாம். ஓய்வுக்கு எங்க சார் போறீங்க? இட்டாலியா, பிரான்ஸா, சுவிட்சர்லாண்டா? எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போறேன். போனதும் உங்களுக்கு மட்டும் கடிதம். ஆனா நான் எங்க இருக்கேன்னு வேற யாருக்குமே தெரியக்கூடாது. சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சார், மிஸ்டர் சேதுபதி அவங்கள பிடிக்க ஒரு சந்தர்ப்பம் கேட்கிறார். வெரி சாரி. அவர் திறமையை சோதிக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. சார், உடனே பணத்தை எடுத்துட்டு போய் இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. பணம்க்கா இருக்கு, தரேன். மூடு. போ. Sethupathi. Mr. Sethupathi, you are great. Well done, Mr. Sethupathi. Thank you, sir. ஏன் சார், நீங்க தனியாளா போய் தீவிரவாதிகளை பிடிச்சதை பத்தி பத்திரிகைக்கும் பொதுமக்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தமிழ்நாட்டு போலீஸ்கார எழுச்சவாயனும் இல்ல, விளம்பரத்துக்காக வேலை செய்யறனும் இல்ல. கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கின இந்த ஜனநாயக நாட்டை தீவிரவாதிங்க ஆட்டி படைக்க அனுமதிக்கிறவனும் இல்ல. வெல் டன் மிஸ்டர் சேதுபதி. விடுங்க அவன. நீங்க இவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பதானே இருந்தீங்க. இந்த வீரமும் ரோஷமும் இவனை பிடிக்கிறப்ப இருந்திருக்கணும். பிடிச்சிட்டு வந்தது நானு, அடிக்கிறது நீங்க. இவங்கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வெளியே போங்க. Get out! சாப்பிட ஏதாவது கொண்டா. என்ன இப்படி பாக்குற? எல்லாரும் உன்னை இந்தியில கேட்டாங்க, நான் மட்டும் தமிழ்ல பேசுறேன்னு பாக்குறியா? மனுஷன் உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும், எவ்வளவு கொடூரமான முறையில வளர்ந்திருந்தாலும், தன்னால வழி தாங்க முடியலன்னா தன் தாயத்தான் கூப்பிடுவான். அதுவும் தன் தாய் பாஷையில தான் கூப்பிடுவான். நீ வழி தாங்க முடியாம அம்மானு கத்தனையே, இதுக்கு மேல உன்னோட ஜாதகத்தை என்னால சொல்ல முடியும். நீ போ. சாப்பிடு. உனக்கு பசி இருக்கு, உணர்ச்சி இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்கு, இதயம் இருக்கு. அதுல ஒரு சோகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, கருணை இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி வெறித்தனம் தான் உனக்கு அதிகமா இருக்கு. அந்த வெறிதான் மனுஷனா இருக்கிற ஒண்ண
மிருகமாக்கி கொலை கொள்ளன்னு நாட்டே அழிக்கிற அளவுக்கு தீவிரவாதி ஆக்கியிருக்கு. இப்படிப்பட்ட கொடூரமான செயலை ஒரு தமிழன் செய்யறான் நினைக்கும் போது என்ன போல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் ரத்தம் கொதிக்குது. அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் மண்ணில வளர்ந்து இந்த காத்தை சுவாசிச்சு இங்க விளையிற நெல்ல சாப்பிட்டுட்டு இந்த நாட்டே அழிக்க நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படா மனசு வருது? பெரிய பெரிய கட்டடங்களுக்கெல்லாம் குண்டு வச்சு தகர் தெரியுறீங்களே, அதுல சாக போறது யார்? உன் நாட்டை சேர்ந்தவங்க, உன் கூட பிறக்காத சகோதர சகோதரிங்க. நீ அடி வாங்கும் போது வழிதாங்காம அம்மானு கத்தனையே, அதையே என்னால தாங்கிக்க முடியல. ஊரெல்லாம் குண்டு வச்சு எத்தனையோ குடும்பங்களை அழிக்கிறீங்களே, அதெல்லாம் எப்படி அவங்களால தாங்கிக்க முடியுது? இந்தா, உன்னை பிடிச்சது நான் தான். இந்த கூண்டுக்குள்ள போட்டது நான் தான். உனக்கு எம்மல வெறி இருந்தா இந்த துப்பாக்கி எடு. என்ன சுட்ட பிறகாவது நீ திருந்தினா நான் சந்தோஷப்படுவேன். ஒரு தீவிரவாதி திருந்துறதுக்கு இந்த சேதுபதியோட உயிர் போகுதுன்னா அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். துப்பாக்கி எடு, சுடு. ஓ கொலவரியெல்லாம் தீர்த்துக்க. கமான். உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். நீயா என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு. நான் பிறந்த தமிழ்நாடா இருந்தாலும் நான் படிச்சதெல்லாம் அமெரிக்கால தான். நான் ஒரு தீவிரவாதி இல்ல. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன். படிப்புல நான் ஒரு கோல்டு மெடலிஸ்ட். என் படிப்பு அந்த கூட்டம் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து வெளிநாடு எங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சதே இங்க குழப்பத்தை உண்டு பண்ணி இந்த நாட்டை பிடிக்கத்தான். சிவசுப்பிரமணியத்தை கொலை செய்ய மட்டும் நாங்க இங்க வரல. தீவிரவாதிகளை எப்படி ஒடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துல 14 மாநில முதல் மந்திரிகளும் பாரத பிரதமரும் கலந்துக்கிறாங்க. அத்தனை பேரை ஒரே நேரத்தில் கொலை செய்யத்தான் அந்த கட்டிடத்துக்கு வெடிகுண்டு வச்சிருக்கோம். அந்த வெடிகுண்டை தயாரிச்ச நான் தான். முடிஞ்சா இன்னைக்கு 12 மணிக்குள்ள எல்லாரும் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. சத்ருபதி, திரு சேதுபதி அவர்களை பேச அழைக்கிறேன். மாணவர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். வகுப்புல ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள மாணவர்கள்ட்ட பேசி அரட்டை அடிக்காம ஆசிரியர் சொல்லி கொடுக்கறத கவனிச்சாலே 85% படிச்ச மாதிரி. வீட்டுல 15% படிச்சாலே போதும், நீங்க அத்தனை பேருமே முதல் மார்க் வாங்கிடலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த ஸ்ரீராம்.